கடந்த 10 வருடங்களாக அண்ணன் சீமானை வலைதளங்கள் மூலியமா நான் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறேன். அது பிகாஸ் அது எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசை அவருடைய பேச்சு. அப்போ வந்து அது ஒரு கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதற்கான டைமிங் வரல. எந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடடா இதை நம்ம நினச்ச அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நீங்கள் உடனே ஞாபகத்துக்கு வர மாதிரி விஷயங்கள் அண்ணன் பேச? ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இறைவி ஆர்கனைசேஷன்னு பார்த்தீங்கன்னா அதோட லோகோவே வந்து ஒரு மர்மைடு தான் இருக்கும். அந்த மர்மைடோட விஷயம் நிறைய போகும், அதை தனியாக இன்னொரு நாள் சொல்கிறேன். பட் அது கடல் சார்ந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு இது, அந்த கடலின் தேவதை அந்த ஃபாத்திமா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீ தான் அந்த மர்மைடு, கடல் கண்ணி, நீ தான் வந்து இந்த சமுதாயத்தை வந்து சேஞ்ச் பண்ண போற. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்போ எனக்கு வந்து எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் நடக்கும்போது அந்த இடத்துக்கு என்ன நகர்த்தி கொண்டு இப்போ வந்திருக்கு. இதை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. நீதான் அந்த கடல் கண்ணி, அந்த கடலை ஆளுகிற நீதான், அதுல எப்படி எல்லாம் உயிரினங்களையும் அந்த கடல் கண்ணி பார்த்துக்குதோ அது மாதிரி தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அண்ணன் வந்து கடலுடைய பாதுகாப்பை குறித்து ஒரு பேசியிருக்காங்க. நிறையா கடலம்மா மாநாடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து என்னை ரொம்ப ஈர்க்கப்பட்டுச்சு. ஸோ அப்புறம் மலைகளை பற்றி, இயற்கை சூழலை பற்றி ஒரே தலைவர் யார் போறாரான்னு பார்த்தா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். ஸோ அதுக்காக எனக்கு வந்து அவர் ரொம்ப நான் பிடிச்சி அவருடைய விஷயங்கள் எல்லாம் கொள்கைகளை பின்பற்றி அப்படியே வந்தது. எனக்கு கரெக்டான ஒரு தருணத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ணனை சந்திக்க. ஸோ அண்ணனை சந்திச்சு ஒரு அழைப்புதல் வந்தது, நாங்கள் போய் பார்த்தோம். அண்ணன் எதுவுமே என்கிட்ட கேட்கல, என்னம்மா படிக்கிறேன், எங்கம்மா இருந்து வர, எங்கம்மா இருந்து எதுவுமே அண்ணா கேட்கல. இவங்க தானா, ஆமா ஓகேம்மா, இறங்க பாருடா தங்கச்சி பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. அவர் என்கிட்ட எந்த இதுவுமே கேட்கல. போனோட்டியுமே பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகே, பயப்படக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட உரிமைக்காக போராடுறோம். இது நம்மளோட தாய்நாடு. ஸோ நம்மளோட உரிமைக்காக போடும்போது நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுதான் நானும் அண்ணனுக்கும் எனக்கும் வந்து நடந்த ஒரு உரையாடல்.